கிறிஸ்து முதலாவது வருவதற்கு முன்பதாக இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டது. அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலமா இருந்தது. அப்பொழுதுதான் கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு சுவிசேஷம் பிரபலமானது. அநேக மாற்றங்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருந்த தேசம் இப்பொழுது மீண்டும் பழையது போல ஒரு இருண்ட காலத்தை நோக்கி பயணிக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஆனால் முதலாவது வந்தது அவர் குழந்தையாக. இனி அவர் வரப்போகிறது நியாயாதிபதியாய், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், கர்த்தாதி கர்த்தராய் வரப்போகிறார். முதலாவது வந்தது உலக இரட்சகராக. இனி வரப்போகிறது நியாயம் தீர்ப்பதற்காக. முதலாவது வந்தது எல்லா மனுக்குலத்துக்காக. இனி வரப்போகிறது தம்முடையவர்களுக்காக மட்டும். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஒவ்வொரு நாளும் விழிப்போடு ஜாக்கிரதையோடு ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இன்னும் பரிசுத்தம் தேவை, இன்னும் சுத்திகரியும், இன்னும் நீதியின் கிரியைகள் வெளிப்படட்டும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஒரு நாளும் செபிப்போம். கர்த்தர் நம்மை அவருக்குள்ளே வைத்து சுத்திகரித்து மோசே கிட்ட சொன்னார் அல்லவா, என் அண்டையில் உனக்கு ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நெல்ல, கண்மலை வெடிப்பிலே வைத்து கரத்தின் நிழலிலே உன்னை மூடுவேன். அந்த மகிமையை நான் காணும் மட்டும் என் வாழ்க்கை உங்க வெடிப்புக்குள்ள இருக்கட்டும், உங்க மறைவுக்குள்ள இருக்கட்டும். ஹல்லேலூயா.